வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வீட்லேயே சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 100 கிராம் காஞ்ச மிளகாய், 100 கிராம் முழு மல்லி, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி, 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. அந்த லைன் ஃபுல்லாகவே 4 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இன்ட்ரோ முடிஞ்சது. முதல்ல சாம்பார் பொடியோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் 2ஐயும் வறுத்தரலாம். அதாவது காஞ்ச மிளகாவையும் மல்லியும் வறுத்துருங்க. மல்லி வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாகவே வறுத்தெடுங்க. அண்ட் காஞ்ச மிளகா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ 2ஐயும் நல்லா கொஞ்சம் நேரம் மாறணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இதோ ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வைக்கணும். அடுத்ததான் ஒரு பேப்பரில் நல்லா கொட்டி ஆற வைங்க. அடுத்ததான் நம்ம 3 பருப்பையும் அரிசியும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு அண்ட் அரிசி, இது எல்லாமே 4 டேபிள் ஸ்பூன். 3 பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், அதே மாதிரி ஒரு நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அண்ட் அரிசி அதே மாதிரி பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபட்ட எல்லாமே நல்லா ஆறணும். இந்த செட் முடிஞ்சது. அடுத்த செட்டுக்கு வரலாம். கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு, இது எல்லாமே 2 டீஸ்பூன். அண்ட் நம்ம ஃபைனலாக வறுக்க வேண்டியது கருவேப்பிலை. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுங்க, அதுவும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக அரைக்கணும். ஸோ வறுக்க வேண்டியது எல்லாம் முடிஞ்சது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்கள், நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றலாம். இன்னும் நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். பட் இதை கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பவுடர் ஆனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இப்போது இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதோ சூப்பராக பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது ரெண்டும் ஆட் பண்ணி மறுபடியும் பவுடர் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட சாம்பார் பொடிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது, இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும், இல்லைனா கெட்டுரும். ஸோ ஒரு பேப்பரில் நல்லா கொட்டி விரித்து விடுங்க, இது ஆறட்டும். நம்மளோட சாம்பார் பொடிங்க சூப்பராக ஆறிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணலாம். இதை நீங்கள் ஒழுங்காக ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே கூட வரும். சாம்பார் பொடிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.